வெல்கம் டு ப்ளூ மேக்ஸ். இது உங்களுக்கான சேனல். இந்த வீடியோவில் பார்த்தோம்னா அல்ஜிப்ரானுடைய ஷார்ட் பாயிண்ட்ஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாலினாமியல் ரிங்ஸ் ஓவர் கம்யூட்டேட்டிவ் ரிங்ஸ் தான் நம்மளுக்கு இப்போ வந்து சைட் ஹெட்டிங்கு. அதில் பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம இன்டெக்ரல் டொமைன்லாம் பார்த்துருக்கோம். அதுலேருந்து போகிறது தான் நமக்கு இது. இஃப் ஆர் இஸ் இன்டெக்ரல் டொமைனாக இருந்துச்சுன்னா தென் இஸ் ஆர் ஆஃப் எக்ஸும் ஆல்சோ இன்டெக்ரல் டொமைன். ஆர் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா என்னென்னா, லெட் ஆர் பி அ கம்யூட்டேட்டிவ் ரிங் வித் யூனிட் எலிமெண்ட் by the polynomial ring in X over R. Set of formal symbol. முன்னாடி பாலினாமியல் போட்டோம் இல்லையா, அதே சிம்பிள் தான். இந்த வாட்டி வந்து A0 AM வந்து இன்டெக்ரல் டொமைனில் எடுக்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் 167 பார்த்தோம்னா, if R is an integral domain then so is R of x1 x2 xn also integral domain. சரிங்களா? போன பாயிண்ட்டுக்கு இதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அதில் ஒரு எக்ஸ் போட்டிருக்கோம், இதில் நிறைய போட்டிருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். இதில் வந்து ரெண்டு கண்டிஷன் வரும். ஆக்சுவலாக அந்த இன்டெக்ரல் டொமைனு ஆறு வித் யூனிட் எலிமெண்ட். யூனிட் எலிமெண்ட்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலாக ஒரு எலிமெண்ட் ஏ எடுத்திங்கன்னா A into B equal to 1 வரும். தட் இஸ் ஏ யூனிட் எலிமெண்ட். A unique factorization domain அப்படின்னு சொல்லணும்னா there are two conditions it should be satisfy. இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன பார்த்தீங்கன்னா, எனி நான் ஜீரோ எலிமெண்ட் இன் R is either unit or can be written as a product of a finite number of irreducible elements of R. புரியுதா பாருங்கள். அதாவது ரெண்டு கண்டிஷன் வருது. அதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா, எனி நான் ஜீரோ எலிமெண்ட் இன் ஆர். எனி நான் ஜீரோ எலிமெண்ட் இன் ஆர் அது எய்தர் எப்படி இருக்கும், யூனிட்டாக இருக்கும், இல்லைன்னா ப்ராடக்ட் ஆஃப் ஏ ஃபைனைட் நம்பர் ஆஃப் இர்ரெடியூசிபிள் எலிமெண்ட்ஸாக எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். சரிங்களா? செகண்ட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தோம்னா, த டீகம்போசிஷன் இன் பார்ட் ஏ இஸ் யூனிக் up to the order and associates of the irreducible elements. இது ரெண்டு கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஒரு இன்டெக்ரல் டொமைன் என்ன சொல்லலாம், UFD, யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன். நெக்ஸ்ட் இதில் இன்னொரு பாயிண்ட்ஸ் பார்த்துக்கலாம். என்னென்னு பார்த்தோம்னா, இஃப் ஆர் இஸ் ஏ யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் அண்ட் இஃப் A, B are in capital R, தென் ஏபிக்கு ஒரு கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் இருக்கும். மோரோவர் இஃப் A and B are relatively prime, என்ன அர்த்தம், ஏக்கும் பிக்கு என்ன இருக்காது, உங்களுக்கு GCD எடுத்தால் வராது. தட் இஸ் ஒன்றுன்னு வரும். வென்எவர் A divides BC தென் A divides C. சரிங்களா? இது இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க, நம்மளுக்கு யூஸ் ஆகும். அடுத்து 170 பாயிண்ட் பார்த்தோம்னா, irreducible எலிமெண்ட்டை பேஸ் பண்ணி வருது. இஃப் A belongs to R is an irreducible எலிமெண்ட்னா அண்டு A டிவைட்ஸ் பிசின்னு வச்சுக்க, தென் A பிஏ டிவைட் பண்ணலாம், ஆர் A சிஏ டிவைட் பண்ணலாம். சரிங்களா? சிம்பிள் கான்செப்ட் தான். இஃப் ஆர் இஸ் a யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைன் தென் தி ப்ராடக்ட் ஆஃப் டூ primitive polynomials in R of X is again a primitive polynomial in R of X. புரியுதுங்களா? அது ஆல்ரெடி primitive polynomials நம்ம என்னென்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அதாவது அந்த பாலினாமியலில் இருக்கக்கூடிய இண்டீஜர்ஸ் A0 A1 அப் டு ஏஎனுக்கு கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர் எடுத்திங்கன்னா இட் வில் பி 1ன்னு வரும். அந்த மாதிரி பாலினாமியல் தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, ப்ரிமிட்டிவ் பாலினாமியல். இந்த யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனில் ரெண்டு ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் எடுத்து ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா த ஆன்சர் இஸ் அகெயின் ஏ ப்ரிமிட்டிவ் பாலினாமியல் இன் ஆர் ஆஃப் எக்ஸில் வரும். சரிங்களா? 172 பாயிண்ட் பார்த்தோம்னா, if R is a unique factorization domain and if f of x into g of x belongs to R of x, then ஒரு கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் இது பண்ணுறாங்க, அப்போ ரெண்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. C of x into C of g up to units. சரிங்களா? 173 if f of x belongs to R of x is both primitive and irreducible. primitive ஆல்ரெடி சொல்லிட்டே இப்போ உங்களுக்கு irreducible தெரியும் இல்லையா. ஒரு பாலினாமியலில் another பாலினாமியல் இன்ட்டு கான்ஸ்டன்ட் பாலினாமியலாக வரும். தட் மீன்ஸ் என்னென்னா, அந்த பாலினாமியலை we cannot ரெடியூஸ் பண்ண முடியாது. ஒரு ரெண்டு பாலினாமியலாக எழுத முடியாது.
ஸோ அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் என்ன பண்ணுறாங்கன்னா irreducible as an element of r of x then it is a irreducible as an element of f of x. Conversely இப்படி மாற்றி சொல்லலாம், if the primitive element f of x belongs to r of x is irreducible as an element of f of x it's also irreducible as an element of r of x. ஸோ அப்படி ப்ரிமிட்டிவாக இருந்துச்சுன்னா irreducible எலிமெண்ட் வருது, irreducible இருந்தால் ப்ரிமிட்டிவ், மாறி மாறி இது பண்ணிக்கலாம் நம்ம, ஏன்னா if only if கண்டிஷன் இது. அடுத்து 174 பாயிண்ட்டை பார்த்துடலாம். If R is a unique factorization domain and if P of x is a primitive polynomial, then it can be factored in a unique ways as the product of irreducible elements in R of x. புரியுதா பாருங்கள், R வந்து யூனிக் ஃபேக்டரைசேஷன் டொமைனாக இருக்குது, ஒரு P of x primitive polynomial in R of xல இருக்குது. தென் அந்த primitive polynomial எப்படி எழுதுகிறாங்க, it can be factored in a unique ways as the product of irreducible elements. யூனிக் வேல product of irreducible elements எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. தென் R is UFD then so R of x also UFD. 176 பார்த்தோம்னா R is UF, அந்த முன்னாடி பார்த்தோம் இல்லையா இன்டெக்ரல் டொமைன் பார்த்தோம்ல, R is இன்டெக்ரல் டொமைன்னா R of x மறுபடியும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் நிறைய இருக்குது. ஸோ 176 அதே மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். 177 என்னென்னு பார்த்தோம்னா if R is a ஃபீல்டுனா then f of x1 x2 xn is a unique factorization domain. ஃபீல்டாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து யூஎஃப்டியாக மாறிடும், எடுத்துக்கலாம். 178 பார்த்தோம்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். Let R be a commutative ring with no non-zero nilpotent elements. Non-zero nilpotent தெரியும் உங்களுக்கு, a power n 0னா a 0 ஆகிடும். If f of x as it is எடுத்துக்கிறோம் is a zero divisor. So zero divisor என்னது, product of two number 0னா either one of them not equal to 0 or both. Then there is an element b not equal to 0 எடுத்தோம்னா b into this a0 b into this a1 கண்டிப்பாக என்ன ஆகிடும் உங்களுக்கு 0 ஆகிடும். ஏன்னா இப்போ b வந்து நாட் 0ன்னு சொல்லிட்டாங்க, அப்போ எய்தர் அடுத்த எலிமெண்ட் கண்டிப்பாக என்னவாக இருக்கும் 0வாக இருக்கும், அதான் நமக்கு ஜீரோ டிவைசரு. சரி, அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட்டு போய்க்கலாம். ஸோ 179 a principal ideal ring is a unique factorization domain. சிம்பிள் பாயிண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் சாப்டர் வெக்டர் ஸ்பேஸஸில் எலிமெண்ட்ரி பேசிக் கான்செப்ட்ஸ். சரிங்களா, ஃபஸ்ட்டு வாட் இஸ் வெக்டர் ஸ்பேஸ் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ வெக்டர் ஸ்பேஸ் நம்மளுக்கு இதில் வந்து வாட் இஸ் வெக்டர் ஸ்பேஸ்ன்னு தெரிஞ்சு தான் நம்ம உள்ளே போக முடியும். ஒரு நான் எம்டி செட்டி வி எடுத்துக்கிறாங்க, அதை வெக்டர் ஸ்பேஸ் ஒரு ஃபீல்டு எஃப்னு சொல்லணும்னா வி கண்டிப்பாக என்னவாக இருக்கணும், இட்ஸ் an abelian group under operation which denoted by plus. ஸோ ஆல்ஃபா வந்து ஃபீல்டில் எடுத்துக்கிறோம், வெக்டர் வி வந்து வெக்டர் ஸ்பேஸில் எடுத்துக்கிறோம். தேர் இஸ் டிஃபைன்ட் அன் எலிமெண்ட், அந்த ஆல்ஃபாவும் வியும் ப்ராடக்ட் பண்ணால் இட்ஸ் ஆல்சோ வெக்டர் ஸ்பேஸ் வியில் தான் இருக்கணும். 3 கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேலர் இன்ட்டு சம் ஆஃப் 2 வெக்டர்ஸ் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். மறுபடியும் சம் ஆஃப் 2 ஸ்கேலர் இன்ட்டு வெக்டர், ஸோ 2 ஸ்ப்ளிட். அதுக்கப்புறம் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா வி ஈக்குவல் டு ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு வி. ஸோ ஸ்கேலர்ஸ் எல்லாம் வி ஹேட் டேக்கன் ஃப்ரம் ஃபீல்டு, வெக்டர்ஸ் வி ஹேட் டேக்கன் ஃப்ரம் வெக்டர் ஸ்பேஸ். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தட்ஸ் வி கேன் சே இட் இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ். சரிங்களா, வெரி பேசிக் டெஃபினேஷன் கண்டிப்பாக தேவைப்படும் நம்மளுக்கு. அடுத்து 181ல் சப்ஸ்பேஸை பற்றி படிக்க போகிறோம். முன்னாடி குரூப் படிச்சிருப்போம், அதுக்கப்புறமா சப் குரூப் படித்தோம் இல்லையா. அதே மாதிரி V is a vector space over F and if W subset of F then W is a subspace of V ன்னு சொல்லணும்னா under the operation of V W itself form a vector space. V வந்து நம்மளுக்கு எப்படி வெக்டர் ஸ்பேஸ் ஆகுதோ அதுலேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் எடுத்தோம்னா அந்த V என்னென்ன கண்டிஷன்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அதே மாதிரி நம்மளுக்கு சப்ஸ்பேஸ் டபிள்யூவும் ஆகும். தட் இஸ் கால்டு
சப்ஸ்பேஸ் ஆஃப் வி ஓவர் எஃப். இன்னும் சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இது பாருங்கள், ஈக்குவலண்ட்லி W is a subspace of V ன்னு சொல்லணும்னா whenever W1, W2 belongs to capital W, alpha beta belongs to F. அந்த லீனியர் ப்ராப்பர்ட்டி போட்டுருங்க. ஆல்ஃபா W1 ப்ளஸ் பீட்டா W2 belongs to W. இதுதான் நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக சப்ஸ்பேஸ்க்கான டெஃபினேஷன் சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா ரெண்டு வெக்டர் ஸ்பேஸ் 182. If U and V are vector spaces over F, then the mapping T of U into V is said to be a homomorphism. Sometime homomorphism வந்து லீனியர் கூட சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதை தான் ஹோமோமார்பிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் ஹோமோமார்பிசம்னா இந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஃபை பண்ணணும். U1 ப்ளஸ் U2 இன்ட்டு T ஈக்குவல் டு U1T ப்ளஸ் U2T. ஆல்ஃபா U1 இன்ட்டு T ஈக்குவல் டு ஆல்ஃபா U1T, வேறு U1 U2 வந்து பிலாங்ஸ் டு U அண்ட் ஆல் ஆல்ஃபா பிலாங்ஸ் டு ஃபீல்டு F. இது நம்மளுக்கு பேசிக் டெஃபினேஷன் தான். ஹோமோமார்பிசம் சம்டைம் லீனியர்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன் ஆஃப் த வெரி பேசிக் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இதில் ப்ராப்ளம் நம்ம போடுவோம். லீனியர் இண்டிபெண்டன்ஸ் அண்டு பேசிஸ், அதாவது லீனியர் டிபெண்டன்ஸும் வரும், இண்டிபெண்டன்ஸும் வரும். ஃபஸ்ட்டு V இஸ் எ வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் F எடுத்துக்கிறோம். நிறைய வெக்டர் V1, V2, Vn வந்து Fல எடுத்துக்கிறோம். தென் எனி எலிமெண்ட் ஆஃப் த ஃபார்ம் ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் ஆன்சோ ஆன் ஆல்ஃபா n Vnனா இந்த காம்பினேஷன்ஸில் வரக்கூடிய ஆல்ஃபா I எங்கே இருக்கணும்? Fல இருக்கணும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஒன்லி லீனியர் காம்பினேஷன். அந்த செட்லேருந்து நீங்கள் எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் இந்த ஃபார்மில் தான் வரும். எப்படி ஆல்ஃபா 1 V1 ப்ளஸ் ஆல்ஃபா 2 V2 ப்ளஸ் ஆன்சோ ஆல்ஃபா n Vn. திஸ் இஸ் கால்டு லீனியர் காம்பினேஷன். அதுக்கப்புறமா இதில் இன்னொரு டெஃபினேஷன் ஸ்பேன் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். இஃப் S இஸ் எ நான் எம்டி சப்செட் ஆஃப் த வெக்டர் ஸ்பேஸ் V, தென் L ஆஃப் S தான் நம்மளுக்கு ஸ்பேன் ஆஃப் லீனியர் ஸ்பேன் ஆஃப் S. லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ்னால் அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே அது உள்ளே இருக்கிறது எல்லாமே லீனியர் காம்பினேஷன் செட்டு ஆஃப் ஃபைனைட் செட் ஆஃப் அந்த எலிமெண்ட் ஆஃப் எஸ் எடுத்தோம் இல்லையா அது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த லீனியர் ஸ்பேனுன்றது தி ஸ்பேன் வில் மேக் ஏ வெக்டர் ஸ்பேஸ். ஸோ அதனால தான் இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக லீனியர் ஸ்பேன் ஆஃப் எஸ் இஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் வெக்டர் ஸ்பேஸ். அதான் 185ல் கொடுத்துருக்காங்க. அடுத்து 186 பார்த்தோம்னா ரெண்டு சப்செட்ஸ் ஆஃப் V எடுத்துக்கிறாங்க. S கண்டெய்ன்ட் இன் T இம்ப்ளைஸ் L ஆஃப் Sஸும் அதுக்கு நீங்கள் லீனியர் ஸ்பேன் போட்டாலும் அப்படியே சேம் கண்டிஷன் தான், மாறாது. சம் ஆஃப் டூ சப்செட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லீனியரில் ஸ்ப்ளிட் ஆகும்போது யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்தால் ரைட் ஹேண்ட் சைடில் சம் ஆஃப் லீனியர் ஸ்பேனாக ஸ்ப்ளிட் ஆகிடும். லீனியர் ஸ்பேனுக்கு அகைன் லீனியர் ஸ்பேன் எடுத்தோம்னா தென் ஒன்லி தட் சப்செட் வில் கம். சரிங்களா? 187ல் பார்த்தீங்கன்னா the vector space V is said to be finite dimensional over F. என்னென்னா there is a finite subset of S belongs to V னா ஸோ that vector space equal to linear span ஃபுல்லாக ஈக்குவல் ஆகிடும். அதுதான் நம்மளுக்கு வந்து finite dimensional number of elements in a vector space. அதுதான் சொல்கிறாங்க நம்மளுக்கு linear finite dimensionalன்றது. நெக்ஸ்ட் உங்களுக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட், தட் இஸ் லீனியர் டிபெண்டன்ட், லீனியர் இண்டிபெண்டன்ட். சம்ஸ் நம்மளை கேட்பாங்க, தனியாக வீடியோ போட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம இதுக்கு அல்ஜிப்ராவில் தனியாக போட்டுடலாம். If V is a vector space and if V1, V2, Vn are in capital V, we say that they are linearly dependent over F if there exists elements and the scalars lambda 1, lambda 2 and so on lambda n belongs to F னா இந்த lambda 1, lambda 2, lambda n இருக்கு இல்லையா, அதில் ஒன்று கூட கண்டிப்பாக என்ன ஆகக்கூடாது, நாட் ஆல் ஆஃப் தெம் ஜீரோ, அட்லீஸ்ட் ஒன்று ஜீரோ ஆனால் கூட அது லீனியர்லி இண்டிபெண்ட் ஆகிடும். ஸோ நாட் ஆல் ஆஃப் தெம் ஜீரோ such that lambda 1 அதாவது லீனியர் காம்பினேஷன் வந்துச்சு பாருங்கள், தட் லீனியர் காம்பினேஷன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதுதான் நம்மளுக்கு லீனியர்லி டிபெண்ட். இண்டிபெண்ட் வரணும்னா அந்த lambda 1, lambda 2, lambda n சொன்னோம் இல்லையா, அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தெம் ஜீரோ ஆனால் கூட இட் வில் பிகம் ஏ லீனியர் இண்டிபெண்ட். ஸோ if the vectors v1, v2, vn are not linearly dependent over f na they are said to be linearly independent over f. புரியுதுங்களா? ஸோ வெரி பேசிக் கான்செப்ட். சம்மு நம்மளுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும், அதை நம்ம போட்டுக்கலாம். ஸோ அடுத்து 189.
இதில் என்ன பார்த்தீங்கன்னா லீனியர் ஸ்பேன். இஃப் v1 v2 vn belongs to capital V are linearly independent இருக்குன்னா then every element in their linear span has a unique representation in the form. எப்படி இருக்கும்? lambda 1 vn plus lambda 2 v2 plus so on lambda n vn with lambda I belongs to f. அதாவது they are linearly independent இருக்குன்னா then every element in the linear span எப்படி இருக்கும்? இந்த எலிமெண்ட் தான் இருக்கு. நீ ஒரு எலிமெண்ட் இப்போ எடுக்கிறீங்கன்னா இந்த ஃபார்மில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பேசிஸ் பார்ப்போம். இது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். a subset S of a vector space V is called a basis of V if S consists of linearly independent elements and V equal to L of S. ஸோ என்ன மீனிங்னா ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட் இஸ் எஸ் இஸ் லீனியர்லி இண்டிபெண்ட் அதுதான் சொல்கிறாங்க நம்மளுக்கு. இதையும் பார்த்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா இஃப் v1 v2 and so on vn is a basis of v over fனா அதில் இருக்கக்கூடிய w1 w2 எதில் எடுக்கணும்? கேபிட்டல் வியில் எடுத்தோம்னா they are linearly independent over f இருந்துச்சுன்னா இதில் கண்டிப்பாக இது ஒன்று பேசிஸு, இன்னொன்று லீனியர்லி இண்டிபெண்டன்ட். அந்த லீனியர்லி இண்டிபெண்டன்ட் இருக்கிறது தான் பிக்கராக இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்கலாம். இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், நம்மளுக்கு சிம்பிளாக கேட்டுருவாங்க, பார்த்து வச்சுங்க. அதாவது பேசிஸில் எஃப்பில் வியில் இருக்குது, வெக்டர் ஸ்பேஸ் இருக்குது, அது லீனியர்லி இண்டிபெண்ட்டாக இருக்குது ஓவர் எஃப். தென் m less or equal to n இருக்கலாம். 192 நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இஃப் v is a finite dimensional over f then any two bases of v. ஸோ அந்த வியில் எத்தனை பேசிஸ் எடுத்தாலும் அது உள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும்? சேமாக இருக்கும். சரிங்களா? இஃப் v is a finite dimensional over f then any two bases of v have the same number of elements. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வெரி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட், fn is isomorphic to fm. அப்போ எப்படி இருந்தால் if and if அந்த மேலே இருக்கிற என்னோ எம்மோ ஈக்குவலாக இருக்கும். சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். இஃப் v is a finite dimensional over f 194ல் then v is isomorphic to fn for a unique integer என்னன்னா in fact that n is the number of elements in any basis of v over f and this integer n is called the dimension of v over f. டைமென்ஷன் சொல்கிறோம் இல்லையா, அதனுடைய சிம்பிள் ஃபார்ம். ஸோ v is isomorphic to f of n இருக்கும் ஃபார் யூனிக் இன்டிஜர் n. அந்த யூனிக் இன்டிஜருக்கு பேர் என்னது? டைமென்ஷன் ஆஃப் v ஓவர் f. ஸோ வெரி சிம்பிள் அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். 195 பாயிண்ட் பார்த்தோம்னா எனி டூ ஃபைனைட் டைமென்ஷனல் வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் f ஆஃப் த சேம் டைமென்ஷன்ஸ் ஆர் ஐசோமார்பிக். வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் எஃப்பில் போய்ட்டு ஒரு ரெண்டு ஃபைனைட் டைமென்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த சேம் டைமென்ஷன் ஆர் எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஐசோமார்பிக்காக தான் இருக்கும். 1 to 1 to itself. சரிங்களா? ஒரு வெக்டர் ஸ்பேஸில் போய்ட்டு ரெண்டு ஃபைனைட் டைமென்ஷனல் ஸ்பேஸ் எடுக்கிறீங்க, அது ரெண்டும் சேம் டைமென்ஷன் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஐசோமார்பிக்காக இருக்கும். 196 ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் v is a finite dimensional and if w is a subspace of v then w is finite dimensional. அதாவது v finite dimensional இருக்குது, w வந்து subspace of vயில் இருக்குது. அப்போது w ஆல்சோ என்ன ஆகிடுது? finite dimensional because w is a subspace of v இல்லையா. தென் இப்படி வரும் dimension of w less than or equal dimension of v because dimension of w வந்து subspace of vன்றதுனால குறைவாக இருக்கும், அது அதிகமாக இருக்கும். dimension of vector space divided by its subspace is equal to மைனஸில் இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன், ஏபின்ற ரெண்டு ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸாக வெக்டர் ஸ்பேஸில் எடுத்தோம்னா அதை ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணாலும் இட் இஸ் ஆல்சோ ஃபைனைட் டைமென்ஷனல். அதை ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டைமென்ஷனல் எடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். டைமென்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டைமென்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் டைமென்ஷன் ஆஃப் பி மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் காமன் ஏ இன்டர்செக்ஷன் பி. அதாவது வெக்டர் ஸ்பேஸில் ரெண்டு ஏபின்ற ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸை எடுத்திங்கன்னா அதை ப்ளஸ் பண்ணால் இட்ஸ் ஆல்சோ ஃபைனைட் டைமென்ஷனல். ப்ளஸ் பண்ணிவிட்டு அதுக்கு டைமென்ஷனில் எடுத்திங்கன்னா இந்த ஃபார்முலா வரும். அதாவது ரெண்டு சேமாக இருக்கிறது தனித்தனியாக இருக்கிறது ப்ளஸ் ஆகிடும், அது காமன் மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா டூப்ளிகேஷன் வரக்கூடாது.
ஓகே. ஸோ இஃப் V is a 198 பாயிண்ட் பார்த்தோம்னா, if V is a finite dimensional and T is an isomorphism of V into V. V வந்து finite dimensional, T is isomorphismனா T must map V onto V. புரியுதா பாருங்கள், V வந்து finite dimensional, T is an isomorphism of V into V னா, then T must map V onto V. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு 199 V finite dimensional இருக்குது, T அங்கே ஐசோமார்பிசம் சொன்னோம், இங்கே ஹோமோமார்பிசம் ஆஃப் V onto, இங்கே வந்து into. ஸோ V onto V னா, ஸோ T must be 1 to 1 also an isomorphism. புரியுதா பாருங்கள், V finite dimensional, T homomorphism of V onto V இருக்கானா, அப்போ T கண்டிப்பாக 1 to 1 also isomorphism. ஸோ 200 பார்த்தோம்னா, if V is of dimensional n, then any set of n linearly independent vectors V forms a basis. So if V is of dimensional n இருக்குது, then any set of n linearly independent vector in V forms a basis. ஸோ பேசிஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. 201 பார்த்தோம்னா, if V is a finite dimensional and W is a subspace of V such that dimensional of V யும் dimensional of W ஈக்குவல் ஆகும்போது அதனுடைய subspace also equal. புரியுதுங்களா? V வந்து ஃபைனைட்டு, W வந்து சப்ஸ்பேஸு. ஸோ ரெண்டுத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், டைமென்ஷன் எடுத்தால் ஈக்குவலாக இருக்குது. ஏன்னா டைமென்ஷனில் வந்து ரெண்டுத்துலையுமே சேம் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக V ஈக்குவல் டு Wன்னு ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இஃப் டைமென்ஷனல் V ஓவர் F ஈக்குவல் டு Nன்னா, தென் டைமென்ஷனலாக ஹோமோமார்பிசம் V, Vனா N ஸ்கொயர். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் அது. 203. ஸோ 203ல் பார்த்தீங்கன்னா, if V is a finite dimensional and W is a subspace of V, then there is a subspace W1 of V na, such that V equal to W plus internal addition, that is W plus W1. இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுங்க. ஸோ நம்ம அல்ஜிப்ராவில் ஆல்மோஸ்ட் பாதி 3/4 ஆல்மோஸ்ட் இது ஆகுது. இதுக்கப்புறம் டூயல் ஸ்பேஸ் ஒரு இருக்குது. இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் முடித்தோம்னா வெக்டர் ஸ்பேஸ் ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறமா இன்னும் 2 செக்ஷன் மட்டும் இருக்குது நம்மளுக்கு, மேட்ரிசஸும் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதை முடித்தோம்னா அல்ஜிப்ராவுடைய ஷார்ட் பாயிண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சம்ஸுக்கு போயிடலாம். சரிங்களா? இந்த டூயல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கூட நம்மளுக்கு இன்னொரு 4 பாயிண்ட்டு சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். சரி, பார்த்துருவோம் அதை. டூயல் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா, இஃப் V and W are of dimensional. ஸோ டூயல்னும் போது அங்கே 2 வந்துடுது இல்லையா? ஸோ இது V டைமென்ஷனல் M, W டைமென்ஷனல் N. அப்போ ரெண்டுத்துக்கும் ஹோமோமார்பிசமாக V, W போட்டோம்னா அந்த டைமென்ஷன் என்ன ஆகிடும், M Nன்னு வந்துடுமா? அதே மாதிரி தான் இப்போ டைமென்ஷனல் V ஓவர் F M வந்தால் டைமென்ஷனலாக ஹோமோமார்பிசம் V, Vனா M ஸ்கொயர். அதே மாதிரி இஃப் டைமென்ஷனல் 206, இஃப் டைமென்ஷனல் V ஈக்குவல் M எடுக்கிறோம், ஹோமோமார்பிசம் V, F எடுத்திங்கன்னா அதுக்கு M தான் வரும். Final point, if V is a vector space, then its dual space is homomorphism V, F. சரிங்களா? ஸோ homomorphism V, F. ஸோ அதுக்கப்புறம் ஹனிலேட்டர் அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. ஹனிலேட்டர் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, W is a subspace of V, then the hanilator of Wனா ஒன்றும் இல்லை, hanilator of W equal to F belongs to V cap such that F of W எடுத்திங்கன்னா 0 வரும். ஸோ V capன்றது டூயல் ஸ்பேஸ், அவ்வளோதான். ஸோ அதில் அந்த டூயல் ஸ்பேஸ்லேருந்து எடுக்கக்கூடிய எலிமெண்ட்டுக்கு பேர் என்னென்னா, தட் இஸ் எ லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் V into Fன்னு வரும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 209 நம்மளுக்கு அடிக்கடி கேட்குறாங்க, இதை பார்த்துக்கலாம். V வந்து ஃபைனைட் டைமென்ஷனல், W சப்ஸ்பேஸ் ஆஃப் V, தென் W cap is isomorphic to V cap divided by AW, that is annihilator of W na. ஸோ என்ன ரிலேஷன் வருது, W cap is isomorphic to this and dimensional of AW and our dimensional of V minus dimension of W. ஸோ அனிலேட்டருக்கு அனிலேட்டர் போட்டிங்கன்னா ஒன்லி தட் செட்டு மட்டும் தான், W மட்டும் தான் நம்மளுக்கு இதில் வரும். சரிங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செக்ஷன் மட்டும் இதில் இருக்குது. வெக்டர் ஸ்பேஸில் என்னதுன்னா இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் மட்டும் இருக்குது, அதை நம்ம பார்த்துக்கலாம்.
நல்லா ஷார்ட் பாயிண்ட்ஸை ஃபுல்லாக பாருங்கள். அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை செலக்ட் பண்ணிங்க. நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் 210 பாயிண்ட்ஸ் போட்டிருக்கோம். இதில் நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 75 பாயிண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்துடும். ஃபுல்லாக கோத்ரூ பண்ண முடியலனா கூட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, ஆல்மோஸ்ட் அதே பார்த்துங்க. முடிஞ்ச வரைக்கும் மோனா 2 செக்ஷன் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணிங்க. நல்லா கீப் கோயிங், நல்லா படிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.